காகித பெட்டி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான காகித பெட்டியை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நமக்கு 20 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பேப்பர் தேவை. முதல்ல 15 சென்டிமீட்டர் அகலமுள்ள 2 பக்கங்களிலும் இது மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பரை மடிச்சு விடுங்க. பிறகு பேப்பரை இப்படி 2 மடிங்க. மடிச்சதை திறந்து பின்பக்கமா திருப்பிக்கோங்க. மறுபடியும் இங்க காட்டி இருக்கிற மாதிரி 1 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமா 2 பக்கமும் இப்படி மடிங்க. பேப்பரின் நடுமடிப்பானது 20 சென்டிமீட்டர் நீள விளிம்புக்கு இணையா 1 சென்டிமீட்டர் இடைவெளியில இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சு விடுங்க. பிறகு 2 நீள விளிம்புகளையும் இப்படி ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த விளிம்புகளை இங்க பாக்குற மாதிரி நடுக்கோட்டுக்கு மேல உள் பக்கமா மடிச்சு விடுங்க. அதன் பிறகு பேப்பரை விரிச்சு இந்த இடத்துல பேப்பரின் முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஒரு புள்ளிய வைங்க. அந்த புள்ளி வழியா போகிற மாதிரி இப்படி ஒரு மூலை விட்டம் மடிங்க. இதே போல இன்னொரு பக்கத்திலையும் மடிச்சு விடுங்க. பிறகு பேப்பரை பின்பக்கமா திருப்பி இந்த மூலை விட்டம் வெட்டும் இடங்கள்ல 2 புள்ளிகளை வச்சு இப்படி மடிச்சு விடுங்க. இப்போ இந்த மடிப்பு உங்களுக்கு காகித பெட்டியோட ஒரு பக்க அமைப்பா இருக்க போகுது. இதே மாதிரி இன்னொரு முனையில 2 பக்கங்களிலும் புள்ளி வைத்து மூலை விட்டத்துல மடிச்சு ஏற்கனவே செஞ்சது போலவே மடிப்புகளை உருவாக்குங்க. இப்போ எல்லா மடிப்புகளையும் விரல்களால சேர்த்து இப்படி மடிச்சீங்கன்னா ஒரு பெட்டி உருவாகும். இப்போ இத இப்படி இழுத்தா அது காகித பட்டை போல இருக்கும். அழுத்தினா அது ஒரு காகித பெட்டி ஆகிடும். கடைசியா இந்த காகிதத்தோட முனையில காணப்படக்கூடிய கொக்கி போன்ற அமைப்பை வச்சு நீங்க இந்த முனைகளை லாக் பண்ணுங்க. மற்றொரு பக்கமும் இதே போல முனைகளை லாக் பண்ணுங்க. இது பேப்பரை இழுத்து சுருக்கும் போது பிரியாமல் இருக்க உதவும். இப்போ உங்களுடைய காகித பெட்டி தயாராகிடுச்சு. இப்போ இதை இழுத்தா அது காகித பட்டை, அழுத்தினா அது ஒரு காகித பெட்டி. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு! இதை போலவே நீங்க பல்வேறு அளவுடைய காகிதத்தை பயன்படுத்தி வெவ்வேறு அளவுடைய பெட்டிகளை செய்யலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம். பாய் குட்டீஸ்.